சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். ஸோ நம்ம கூட டாக்டர் சம்ஹிதா முட்டுரி இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பிரசாந்த் ஃபர்டிலிட்டி அண்ட் விமன் சென்டரில் இருக்கோம். அண்ட் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து ஒரு ஒரு லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறது வந்து கிட்ஸ் அண்ட் பேபிஸ். பட் இந்த ஃபர்டிலிட்டி அப்படின்னும் போது ஒரு பயம் எல்லாருக்கிட்டையும் இருந்துகிட்டே இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது வந்து சரியான அவேர்னஸ் இல்லாததால் தான் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பீங்க. ஸோ எந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பயப்படுறாங்க, இதெல்லாம் தேவையில்லை? ஸோ இப்போது infertility issue is on the rise. It is because of a couple of things. The first most important thing வந்துட்டு our lifestyle. Our lifestyle needs to change. We're all in this fast-paced, stressed lifestyle. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு யூசி அண்ட் ஐடி செக்டர் எல்லாமே வந்துட்டு ஒரு டார்கெட் பேஸ்டு அப்ரோச். அதனால தி ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு போர் ஸ்பெர்ம் குவாலிட்டி அண்ட் போர் எக் குவாலிட்டி. அது நம்பர் ஒன். த நம்பர் டூ பீயிங் தி என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் all these things have a very bad effect on the quality and quantity. அதனால தான் இந்த infertility issues are on the rise. அண்ட் இன்னைக்கு வந்து நிறைய அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் நம்ம பிரசாந்த் ஃபர்டிலிட்டி அண்ட் விமன் சென்டர்லையுமே நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதை பற்றி மக்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸோ எனிபடி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அ கப்புள் இஸ் கெட்டிங் மேரிட், ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கம் அண்ட் கெட் டெஸ்டட். You can plan. இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் careers are more important and I absolutely agree with that because I also belong to the same generation of people. பட் நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு இப்போவே பிளான் பண்ணணுமா இல்லை கொஞ்சம் டிலேடாக ஒரு 2-3 இயர்ஸ் நம்ம தள்ளி போகலாமா, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வாங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கெட் யுவர் செல்ஃப் டெஸ்டட். இப்போ வந்து ஃபார் ஹஸ்பண்ட் இப்போ ஒரு செமன் அனாலிசிஸ், இட்ஸ் அ வெரி சிம்பிள் டெஸ்ட், அது நம்ம பார்க்கலாம். ஃபார் அ உமன் லெட் us see the first most important thing வந்துட்டு உங்கள் பாடியில் உங்களுக்கு எக் ப்ரொடக்ஷன் லெவல் which is determined by 2 ஃபேக்டரை நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து ஒரு சிம்பிள் ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட், அது நான் இன்வேசிவ், அது இன்ஜெக்ஷன் ஒரு பெரிய ப்ரொசீஜர் அது கிடையாது. ஒரு சிம்பிள் ஸ்கேன், ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட், அந்த பிளட் டெஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ஏஎம்ஹெச் லெவல்ஸ்ன்னு சொல்லி ஒன்று பார்க்கலாம். இப்போது எப்படி ஹஸ்பண்ட்க்கு இப்போது செமன் அனாலிசிஸில் ஸ்பெர்ம் கவுண்ட் எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ, அதே ஒரு ஒய்ஃப்க்கு நீங்கள் ஏஎம்ஹெச் லெவல்ஸ் இந்த பிளட் அண்ட் ஒரு ஸ்கேன் நம்ம பண்ணி பார்த்துட்டு அது நார்மலாக இருந்துச்சுன்னா யூ கேன் கிவ் சம் டைம், ஒரு 5 இயர்ஸ் தள்ளி ஓகே எல்லாமே நல்லா இருக்குது, இது நம்ம கன்சீவ் ஆகலாம், ஸோ வில் போஸ்ட்போன் திஸ். இல்லை இஃப் தெர் இஸ் அன் இஷ்யூ, இப்போது சில பேருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 இயர்ஸ் அகோ இத்தனை பேர் ஒரு போகிற வேரியன் ரிசர்வோடு வரமாட்டாங்க. இப்போ எல்லாம் ஈவன் இன் 20s ஏஎம்ஹெச் வேல்யூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அது வந்துட்டு பிகாஸ் ஆஃப் ஆல் த ஃபேக்டர்ஸ், நான் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஆல் த ஃபேக்டர்ஸ் நான் உங்களுக்கு சொன்னது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பிளான், ஜஸ்ட் கெட் மேரிட் பட் கம் அண்ட் கெட் யுவர் செல்ஃப் டெஸ்டட். அதுதான் ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் ஆன். ஓகே டாக்டர். அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்குது, வீடுகளில் சரி பேரண்ட்ஸ் வீட்டில் பெரியவங்க எல்லாரும் இந்த ஏஜ்குள்ளே தான் குழந்தை பெற்றுக்கணும், இதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆகிடும். அண்ட் நவ் நீங்கள் சொன்ன மாதிரி கெரியருக்காக மென் எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் தராங்க. ஸோ ஒரு 30 மேலே போனால் விமனுக்கு 30 மேலே போனால் ரிஸ்க், அந்த மாதிரி நிறைய மித்து இருக்குது. இந்த ஏஜுக்குள்ளே தான் இது நடக்கணும்னு. பட் நீங்கள் ஐ திங்க் இது ரைட் பர்சன். ஸோ நீங்கள் அதை எங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுங்களேன். அந்த ஃபர்டிலிட்டியில் வந்து ஏஜுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? ஸோ ஃபார் விமன் ஏஜ் இஸ் அ ஃபேக்டர், பட் தெர் இஸ் அன் அதர் ஆப்ஷன் ஆல்சோ. சி நீங்கள் வந்துட்டு லெட்ஸ் சே ஐ வாண்ட் டு போஸ்ட்போன் மை ப்ரெக்னென்சி ஃபார் another 5 to 6 years பிகாஸ் ஆஃப் மை கரியர் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு இப்போவே இந்த டைம்லேயே எனக்கு லோ ஏஎம்ஹெச் இருக்குது ஒரு அல்ட்ராசவுண்டில் சில இஷ்யூஸ் இருக்குது. தெர் இஸ் அன் அதர் ஆப்ஷன். இட்ஸ் கால்ட் oocyte freezing. ஸோ இட் இஸ் அன் ஆப்ஷன். இட்ஸ் பார்ட் ஆஃப் IVF. அது என்னன்னா, ஃப்ரம் த டே டூ ஆஃப் யுவர் சைக்கிள் வி ஸ்டிமுலேட் அண்ட் வி கிவ் யூ டேப்லெட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ். அண்ட் வென் தோஸ் எக்ஸ் ஒரு மெச்சூரிட்டி அட்டைன் பண்ணதுக்கப்புறம் we do a small procedure called OPU or an egg collection, wherein which அந்த eggs and oocytes நம்ம பிக்கப் பண்ணிட்டு லேபில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறது. when the couple wants that desired pregnancy எப்போ வேணுமோ அப்போ வந்துட்டு we can make use of those same eggs and then get a clinical pregnancy. That is also an option where a lot of in the Western world it actually ரொம்ப காமன் ஆயிட்டிருக்கு. But that is also an option if you want to postpone your pregnancy but
உங்கள் ஹார்மோனல் இஷ்யூஸ் or your egg production count இப்போவே கம்மியாக இருக்குது, what will happen ஒரு 5 years later எனக்கு இந்த சான்ஸ் இருக்குமா இருக்காதா, பிகாஸ் ஈவன் வித் IVF it can be really difficult. ஸோ அதனால this is an option for a lot of women and even men out there. அண்ட் டாக்டர் ஜென்ரலாக இங்கே நம்ம பிரசாந்த் ஃபெர்டிலிட்டி அண்ட் விமன் சென்டர்லேயே என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க அண்ட் எந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு லைக் வி டூ லிசன் டு லைக் IVF IUF அண்ட் அதுக்கான டிஃப்ரென்சஸ் என்னன்னு மட்டும். ஸோ ஜென்ரலாகவே எல்லாரும் வந்து ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லைங்க உள்ளே என்டர் ஆன உடனே அவங்க IVF பற்றி தான் பேசுவாங்க அந்த மாதிரி. பட் ஒன் மோட்டோ ஆஃப் பிரசாந்த் ஃபர்டிலிட்டி இஸ் கெட்டிங் அ சைல்ட். That is the most important thing, but not only with IVF. The one thing I'd like to tell people is IVF is not your only option. நிறைய procedures இருக்கு, a lot of things easier than IVF, more affordable and more comfortable for the patients. IVF எப்போவுமே பிரசாந்த் ஃபர்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் is your last option. First வந்த உடனே ஒரு பேஷண்ட்க்கு நம்ம IVF சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஒரு கப்பிள் நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா பேசிக் டெஸ்ட் நம்ம எழுதுவோம். நான் சொன்ன மாதிரி ஒரு செமன் அனாலிசிஸ் ஒரு ஹஸ்பண்ட்க்கு பேசிக் டெஸ்ட்னா ஒய்ஃப்க்கு வந்து எக் ப்ரொடக்ஷன் லெவல்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அந்த யூட்ரஸ் நம்ம கர்ப்பப்பை முட்டைப்பை கனெக்ட் பண்ணுற ஃபெலோப்பியன் டியூப்பில் ஏதாவது பிளாக் இருக்கா அடைப்பு இருக்கா அது நம்ம பார்க்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த எவாலுவேஷன் இந்த டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு அது பொறுத்து தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் திங் என்னென்னா இட்ஸ் கால்ட் follicular monitoring, that is ovulation induction with follicular monitoring. ஸோ இதில் என்னென்னா ஸோ டேட் ஆன 2வது நாள் ஒரு 3rd day பேஷண்ட் நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா அந்த எக் க்ரோத்க்காக we give you tablets and injections. Can be both or இல்லை சில பேர் டேப்லெட்ஸில் கூட it will help them. ஸோ when they come back நம்ம ஸ்கேன் பார்த்துட்டு டே 9லேருந்து நம்ம ஸ்கேன் பார்த்துட்டு அந்த எக் மெச்சூரிட்டி நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே வருவோம். அது நல்லா ஒரு மெச்சூரிட்டி அட்டைன் பண்ணதுக்கப்புறம் we can wait till it ruptures or we give an injection to rupture. அதுக்கப்புறம் அவங்க நேச்சுரலாகவே ட்ரை பண்ணி கூட கன்சீவ் ஆகிற கப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ யூஸ்வலாக ஒரு சைக்கிளில் ஒரு கப்புள் ட்ரை பண்ணாங்கன்னா the conception rate is anywhere between 10 to 12%, the maximum being the 12%. But when you do it like this you can improve it and make it at least ஒரு 14%. ஸோ திஸ் இஸ் another way. இல்லை கொஞ்சம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, இல்லை டாக்டர் நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம் பிகாஸ் ஒரு 2-3 சைக்கிள்ஸ் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டோம், அடுத்து என்ன பண்ணலாம் டாக்டர் பிகாஸ் கிவ் அஸ் ரிசல்ட்ஸ். த செகண்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் த இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட் வாட் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம், நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா IUI இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன். ஸோ இந்த விதத்தில் நான் சொன்ன மாதிரி ஃபாலிகுலர் மானிட்டரிங் எல்லாம் பண்ணிவிட்டு when that egg ruptures what we do is ஹஸ்பண்டோட செமன் சாம்பிள் எடுத்துகிட்டு நல்லா ப்ராசஸ் பண்ணுறோம். தட் ப்ராசஸ் சாம்பிள் வித் அ ஸ்மால் கேத்தட்டர், இன்ஜெக்ஷன் சொன்னால் நிறைய பேர் பயப்படுவாங்க, இட்ஸ் அ ஸ்மால் தின் கேத்தட்டர். அது அந்த கேத்தட்டர் வச்சு we deposit into the uterus after the egg ruptures. ஸோ இதனால your percentage இந்த ப்ரெக்னென்சி அட்டைன் பண்ண ரேட் ஜாஸ்தி ஆகும். பட் பிரசாந்த் ஃபர்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் what we do different is we use a high-tech IUI, which is your microfluidics technique. Most of the people don't use it, but idhila microfluidics technique la the sperm sample will be better. It's processed better. Adunala engalku IUI success rate வந்து 18 to 20% irukku. In the center la this is what we do different. edunalna all the patients we don't suggest IVF. My goal is to get a clinical pregnancy with the least possible things. Adanala high-tech IUI is something we advise to a lot of our patients, and most of our patients are very comfortable and happy with this option. Ena next adutha vittadu IVF mattum. So this is something I'd like to stress on. And next option or the last option based on the test romba low counts irukku, the ovarian reserve is not good, or tubes la edavadhu blockage irukku, illa uterus la edavadhu problems irukku, they've been trying for 8 to 10 years. சில couple வந்துட்டு இல்லைங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு டைரெக்டாக IVF நீங்கள் பண்ணிடுங்க because I want a success rate of about 75 to 80%, we do a IVF. பியூட்டிஃபுல் டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு ரொம்ப தெளிவாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. அண்ட் லாஸ்ட் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் ஒன் திங். இன்னைக்கு வந்து யூனோ பீப்புள் ஹூ வாண்ட் ஹேவ் கிட்ஸ் அந்த கப்புளுக்கு ஜென்ரலாக ஒரு அட்வைஸாக ஆஸ் அ டாக்டர் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன சொல்கிறேன்னா ட்ரை டு லீட் அ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்.
அட்லீஸ்ட் ஹாவ் அ மினிமம் பிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். What I feel stresses the patients that I see is வீட்டில் ரொம்ப ப்ரெஷராக இருக்குங்க, கல்யாணமாகி 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டுட்ருக்காங்க, எந்த ஃபங்க்ஷனுக்குமே என்னால் போக முடியல. இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு எல்லாமே ஆஸ் அ சொசைட்டி ஐ திங்க் வி நீட் டு சேஞ்ச். பிகாஸ் ஆல்ரெடி அவங்க நம்ம இன்ஃபர்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கப்பலோட மைண்ட் செட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி தேர் டீலிங் வித் அ லாட். இது எல்லாமே அது ஈஸி கிடையாது. ஸோ ஐ திங்க் ஆஸ் அ சொசைட்டி ஆர் ஆஸ் பீப்புள் வி நீட் டு பி அ லிட்டில் கைண்டர் அண்ட் கிவ் தெம் தட் ஸ்பேஸ் டு திங்க் வாட் ஒர்க்ஸ் ஃபார் தெம். அது ஒன்று. அண்ட் லைஃப் ஸ்டைல், தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸசைஸ். நான் வந்துட்டு இந்த மாதிரி ஹேவ் டார்கெட்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும், கோ டு ஜிம், டூ திஸ், டூ தட், நோ. ஜஸ்ட் ஹாவ் பேசிக் மினிமம் எக்ஸசைஸ் ஃபார் யோர் ஓன் ஹெல்த். 30 minutes of brisk walking or yoga or any aerobics. Simple things like that will take you a long way. அது வந்து ரொம்ப important because these exercises tend to release happy hormones or endorphins. இந்த endorphins நமக்கு வந்து just that general well-being கொடுக்கும் நமக்கு. So that is a very important thing. And eat healthy. Try to cook, try to eat healthy in the sense fresh vegetables, fresh fruits சேர்த்துக்கோங்க. Eat antioxidant rich food, badam, pista, walnut, cashew nut, your blueberries, red banana, pomegranate. All these things have good vitamins, minerals and antioxidants. So இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு avoid high glycemic index foods. அப்படின்னா your fried stuff and your desserts. அது எல்லாமே நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோன்னே our body and our general health and well-being improve ஆகும். And this will actually make people healthy, keep their weight in the proper range, and that will aid in conception. Beautiful doctor. Thank you so much for your time. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. Thank you. Thank you. 40 வருடங்களுக்கு முன்பு இந்த கதவுகள் திறக்கப்பட்டது. இதுவரை 60,000த்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளை செயற்கை கருத்தரித்தல் முறையில் உருவாக்கியிருக்கிறது. அதிநவீன தொழில்நுட்பம், லட்சக்கணக்கான குடும்பங்களின் சந்தோஷம். நாங்கள் பிரசாந்த் ஃபெர்டிலிட்டி.